திருப்பி அதே தான் தினா சார்கிட்ட சொன்னோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை சந்திச்சது இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணம். ஸ்பெஷலி நம்ம அமித்குமார் சாரோட ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வர முடிஞ்சதெல்லாம் இந்த ஒரு நல்ல ஒரு விழாவில் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். திரு அமித்குமாருக்கு என்னுடைய நன்றி. திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் என்னுடைய முன்மாறு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே யாராவது பாட கூப்பிட்டா நான் ரொம்ப கேள்வி கேட்கறது இல்லை. நல்ல பாட்டாக இருந்தால், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால், ரேஞ்ச் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் பாடி கொடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி தான் கிஜு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குது, நீங்கள் பாடி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து டியூட் சாங் அது அப்போ யார் பாடுறாங்கன்னு கேட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர் அமித்குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவரோட மகன் தான் பாட போகிறான். ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், எப்படி அந்த குழந்தை எப்படி பாட போகிறான்னு தான் எனக்கு தெரியணும். ஏன்னா நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. அதனால் நீங்கள் எதாவது பாடினது கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க, நான் கேட்குறேன் சொன்னேன். நல்லா இருந்தது, குரல் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் கவனித்தேன், அந்த குழந்தைக்கு நல்ல ஆர்வம், நல்லா முன்னுக்கு வரணும், இசையில் நல்லா சாதிக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் எல்லாரும் அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ணணும். நானும் இந்த படத்தில் பாடினது அவங்களுக்காக தான். ஏன்னா நிறைய படங்கள் பாடுறோம், நிறைய பாடல்கள் பாடுறோம். ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்மளால யாருக்காவது ஒரு நல்ல பேர் வரும்போது, ஒரு அவங்களோட கரியர் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சினால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அது ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீகாந்த் அவர்கள் ரொம்ப அழகா இசையமைச்சிருக்காரு. எஸ்பெஷலி அந்த டாய்லெட் சூப்பராக, ரொம்ப ரொம்ப நல்லா, வெரி எஃபெக்டிவ் அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கிஜு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஒரு படம் எடுத்தால் அது ஒரு சாமானியமாக ஒரு விஷயம் இல்லை, அது இட்ஸ் அ டீம் ஒர்க். அண்ட் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள், ஒரு சேலஞ்சஸ் தாண்டி வந்து ஒரு படம் முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வம்சிகா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல இசை பயின்று நல்ல ஒரு சிறந்த பாடகராக, ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனாக வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்கள். கூடியிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய நன்றி. வந்திருக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட், அப்புறம் தினா சார், எல்லாருக்கும் உங்களை முதல் வாட்டி சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. அண்ட் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Thank Guruji, then I'll thank my gurus, Lakshmi Prabha ma'am and Jennifer ma'am, who have always supported me in my journey. And I'll also thank VM Films 55, Vanshika Makkar Films producer, Preeti Amit Kumar and Amit Kumar, who have created a platform for me and also has given me opportunity to sing with Uni Krishnan sir. He's such a legendary singer. I felt very proud to sing with him. I felt very happy. And to whole Karipare team also, I'll thanks, because it was a great pleasure for me to sing with them. Thank you. So Vanshika, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் வந்து 10th standard. ஓ, போர்ட் எக்ஸாம். நைஸ், டு வெல். அது மட்டும் தான் சொல்ல முடியும். பட் எனிவேஸ், பலத்த கரகோஷங்கள். வெல்கம் யூ டு தி
Bollywood industry. அடுத்ததா விழாவின் கேக்குதா? மீடியா வணக்கம். இந்த படத்தை சொல்லணும்னா விடாமுயற்சின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த விடாமுயற்சிங்கிறது அமித்குமார், பொண்ணு என்ன பேருமா வன்சிகா, சுஜி, 3 பேருமே மறக்க முடியாது. ஏன்னா விடாமுயற்சிங்கிறது இவங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அமித்குமார் சார் எங்கேயோ போயிருப்பார், நான் இல்லைன்னா வேறு லெவலில் எங்கேயோ போய் ஏதாவது ஒரு இதில் வந்து ஃபெயில் ஆகி வந்திருப்பார். வந்தார் என்னோடய ஆஃபீஸ்க்கு. ஏன்னா உண்மையை சொல்லணும், விடாமுயற்சிங்கிறது வந்தார். வந்து வேறு ஒரு ஆள் மேலே வந்தோன்னு சொன்னேன், சார் உங்கள் பொண்ணு அருமையாக பாடுவேன். ஆமாம் சொன்னால் ரொம்ப அற்புதமான 8வது படிச்சுருந்தீங்க, நம்ம 8வது தானே படிக்க சொன்னாப்புல, ரொம்ப அருமையான வாய்ஸ், சூப்பராக பாட வைங்க அப்படின்னா. இப்போ ஒரே வாய்ஸ் சொன்னார், என் பொண்ணுக்காக நான் எதிரமாக செய்வேன் அப்படின்னு. உண்மையாக நேரம் கேட்கணும். அப்போ நான் உடனே அப்படியே வந்து ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் ஒரு நாள் டீ ராஜேந்திர போட்டு போனேன். உடனே அண்ணா உடனே பாட வச்சார். ரொம்ப அருமையாக இருக்குண்ணா, நான் டீயார் சூப்பராக சொல்லி வந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய குரூப்பில் 1000 பேர் இருக்காங்க எங்கள் சங்கத்தில், ஒல்லி பிடிச்சது மட்டும். அந்த குரூப்பில் அப்பப்போ நான் பதிவு போடுவேன். இதுமாதிரி நம்மளுடைய அமித்குமாரோடைய பொண்ணு அருமையாக பாடும், யாருமே யூஸ் பண்ணுங்கள், பைசா பற்றியில் அவரோட பொண்ணை பாட வைக்கணும்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவேன். அதுமாரி டேரக்டர் சுஜி கேட்கலாம். ஏன்னா சொன்னால் தான் நான் எப்படி வந்தேன், இவங்களாம் எப்படி வர்றாங்க, எப்படி முன்னுக்கு வராங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போதும் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனையும் என்ன சொல்லுவேன்னா, யார் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்கிறது மட்டுமே சொல்லுங்க தவிர ஏமாத்தில் எவனையுமே நான் பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா இவர் கண்டியில் 2800 பிளாட்டில் இவர் குடியிருக்காரு. என்ன காரணம்னா இவர் வந்து எனக்கு யாருன்னு தெரியாது, இவரும் என் சங்கத்தில் உறுப்பினராகிட்டார், அமித்குமார் சங்கத்தில் உறுப்பினராரு. என்னன்னா அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பையன் ஈஸ்வரன் ஒரு பையன் இருந்தான். அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாமே தயார் சொல்லியிருக்காங்க. அவன் மட்டும் எல்லாரும் தப்பாகவே திட்டிகிட்டு இருப்பான். எல்லா தயாரிப்பாளரும் திட்டுவான், யாராலும் திட்டுவான். அப்போ என்னையும் சேர்த்து என்னோட சங்கத்தையும் திட்டான். ஸ்மால் பட்ஜெட்டு சங்கமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நான் மற்ற பேர்லாம் கிடையாது, நான் இறங்கி அடிப்போ சண்டை போட்டு தெரியல. சரி நான் உடனே ஃபோன் பண்ணி என்ன பண்ணேன், 7 பேர் தான் தெரியும் உங்கள் சங்கம், சரி யாருக்கு தெரியும் அப்படின்ட்டான். எங்கன்னா இன்னும் வார்த்தை முற்றி பெருசாகி போச்சு. சரி எங்கடா இருக்கு அப்படின்ட்டேன். நீ முடிஞ்ச இன்ஸ்பெக்டர் கோட்டை வந்து பாரு அப்படின்ட்டான். கண்டிகையில் 2800 குவார்ட்டர்ஸில் எல்லாமே போலீஸ் குவார்ட்டர்ஸு. அங்கே இருக்கிற பாதி பேர் போலீஸ் ஃபுல்லாகவே வெளியூர் போயிட்டாங்க. எல்லாமே பாதி பேர் எல்லாமே அக்யூஸ்ட் தான் இருக்காங்க. அந்த பிளாட்டுக்கு யாருமே இல்லை. அப்போ அட்ரஸ் கொடுத்து நாங்கள் 4 மணிக்கு எது கிளம்பி போகிறோம். என்னுடைய அச்சார பத்திரிகை சேகர் ஆசிரியர் சேகர் அவரை கூட்டிங்க போகிறோம். போனால் நம்பர் தரல, எல்லாத்தையும் தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. சரி என்ன அப்போ சொல்லிட்டு விடிய காலம் 5 மணிக்கு நம்ம விடாமுயற்சி சுஜி வந்தாப்புல, தம்பி இந்த மாதிரி இந்த அட்ரஸ் எங்கே இருக்காப்புல அப்படின்னா. அந்த பையன் சரியாக தெரில சார், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். என்ன காரணம் விடாமுயற்சி சொல்கிறேன், விடாமுயற்சின்னு சும்மா எதுவும் வராது. இந்த பையன் நைட்டு முழுக்க யோசிச்சு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் அந்த வீடு நான் கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் அப்படின்னு. இதுக்கு மேலே நான் யாருன்னு தெரியாது. உடனே மறுநாள் கண்டுபிடிச்சி நேராக வீட்டில் போய் சண்டை போட்டு அவன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் யாரையும் பேச மாட்டேன் போக சொல்லி இன்னைய வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த பேச்சே இல்லை. என் பேச்சை பேச நேராக வாய்ப்பு சொல்கிறதுக்கு அப்புறம் ஒய்ஃபு மன்னிப்பு கேட்டாங்க, தயவு செய்து உங்களில் யாரையுமே பேசக்கூடாது, மன்னிப்பு கேட்டுங்க, மன்னிச்சுக்கிறேன். அந்த அம்மா வந்து 2 மாதம் கற்பனை எப்படி என்ன சொல்ல முடியும், கதை தட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய பழக்க வழக்கத்தில் இருந்து இன்னைய வரைக்கும் இருந்து இன்னைக்கு ஒரு டைரக்டர் ஆயிருக்காருன்னா இதுதான் விடாமுயற்சி. அதேமாதிரி அமித்குமாரும் என்னோட பேச்சு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க பொண்ணு நான் பாட சொல்லி என்ன காரணம், வாழ்க்கையில் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ ஜெயிச்சே தீருவோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ நடக்கும். நம்ம எப்போ ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்கு போகிறோமோ நான் எல்லாம் நினைக்கிறோம். நேரம் தான் பேசுகிறேன். நான் பொண்ணு பாடர் ஆயிடுச்சு, அவர் பிடிச்சராயிட்டார், இவர் டேரக்டர், நான் சங்க தலைவராக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன்னா நேர் வழியில் யாரும் வந்தாலுமே ஜெயிக்கலாம், குறுக்கு வழியில் போய் யாரும் ஜெயிச்சது கிடையாது, சாதனை படிச்சது கிடையாது. அதனால் வந்திருக்க அனைவருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கணும் நடக்கும். கண்டிப்பாக அந்த கலிப்பாறை படம் வெற்றி அடையும். காரணம்னா நிறையா இவரே 2 படம் எங்கே பண்ணியிருக்காரு. அதையும் மீறி படம் பண்ணும்போது என்ன கேட்டார் அமித்குமார், ஜுஜி அப்படின்னு. ஏன் என்ன விஷயம் இல்லை, அவரோட கதை நல்லா இருந்தால் பண்ணுங்களேன் அப்படின்னு. இல்லை அப்படியே ஜுஜி கேட்ட ஆமாண்ணா எனக்கு பட்ஜெட் என்ன பரவாயில்ல, நீ பண்ணுங்க படத்தை நல்லபடியாக எடுங்கண்ணே. நான் கலிப்பாறையில் வந்து இன்றைக்கி தீனா சார் வந்திருக்காரு, உன்னிஷ்ணன் சார் வந்திருக்காரு. இதுதாங்க சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றி. அது ஜெயிக்கணும். அப்புறம் இதுதான் உண்மை. அதனால தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் எது நடந்தாலும் உண்மை சம்பவம் சொல்லுவோம், போய் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இருந்து இன்னைக்கு நிற்கிற ஸ்டேஜில்னா இது உண்மையான உழைப்பு கிடைச்ச வெற்றி. மீண்டும் இந்த படம் வந்து கலிப்பாறை மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி தான் இருப்போம். அதனால் மீண்டும் ஒரு சொல்ல இந்த கலிப்பாறையை நீங்கள் கொண்டு போய் நல்லபடி செய்யணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சார் சொன்னார், உலகத்தில் இல்லை ஒரு சொல்லுவாங்க மிருகத்துக்கு கூட கழிவறை இல்லாமல் எங்கே அதுமாரி கழிவறை இல்லாத வீடு கிடையாது, கழிவறை இல்லாமல் வாழ முடியாதுங்கிறதையும் தீனா சார் தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் இந்த கலிப்பாறை படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி கலிப்பாறைக்கு
அது அவங்க கேங்கிட்ட சொல்றாங்க, நீ ஒன்றா கம்மியாக போனாலும் தொந்தரவு வந்துடுவாங்க. மீடியா கவரேஜ் முடிஞ்சோடனே சொல்லுங்க. சார் கொஞ்சம் ஹைட் தூக்குறோம் சார். ஓகே சூப்பர் சார், சூப்பர். மொபைல் கீழே போடுங்க. மொபைல் கொண்டு வாங்க, எடுத்துங்க. வாடா வாடா. மொபைல் கொண்டு இதுக்கு பெரும் உதவியாக இருந்த தயாரிப்பாளர் அமித் குமார், அவர்களுடைய துணைவியார், அவருடைய மகள், இந்த 3 பேரும் இணைந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் டைரக்டர். அவருக்கும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு, அப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு, இது எல்லாத்தோட நான் 20 இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பரை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமித் செய்து விட்டார். என்னுடைய உயிர் நண்பர் உன்னியோட நான் வந்து ஒரு 10-15 பாடல் நான் என்னுடைய மியூசிக்ல வந்திருக்கு. அதுல ஒரு ஆல்பம் ஒன்று சாங் இருக்கு, ஐயப்பன் ஆல்பம் சாங். ஆனந்த ஐயன் அன்னதான பிரபுன்ற ஒரு ஐயப்பன் பாடல் இருக்கு. நான் 10 பாடல் பண்ணியிருக்கேன், இசையமைச்சிருக்கேன். அதுக்கு மிக சிறப்பா பாடி இன்னைய வரைக்கும் எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு நான் எப்போ போனாலும், சார் நீங்க அந்த பாட்டு பண்ணீங்களா சார், மன்மதராசா எப்படி என்ன கேட்கறாங்களோ அந்த மாதிரி டிவோஷனல்ல இவர் பாடி கொடுத்த பாடல் இன்னும் என்னை கேட்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கு. அப்படி ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் இங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தவைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவுக்கு என்னை அழைத்தவைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, குறிப்பா வந்து பத்திரிகையாளருக்கு நான் சொல்றேன், எப்பவுமே இந்த மாதிரி வளர்ந்து வரும் தயாரிப்பாளர்களை உங்க கையில தான் இருக்கு. இவங்க வந்து குழந்தைங்க, நீங்க பெரியவங்க, குழந்தைங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். நீங்க வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இதை வந்து ஹைலைட் பண்ணிருக்கோம். நன்றி, வணக்கம். வீடியோ மேம். மொபைல் துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர்களுடைய பிள்ளைகளை, அவருடைய பிள்ளை குழந்தை, பெண் குழந்தை அருமையாக பாட வைத்து இந்த தமிழ் திரை உலகிற்கு ஒரு அருமையான பாடகையை அறிமுகப்படுத்தியுள்ளார். இதற்கு முக்கிய காரணம், இந்த நம்ம கேட்ட 4 பாடலுமே ஒரு தம்பி ரொம்ப பிரமாதமா இசையமைச்சிருந்தாரு. ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சிறப்பா இசையமைச்சிருந்தாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த கடைசியில் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணி பாடினாங்க ஒரு சாங். அது ரொம்ப சிறப்பாகவும், அவருடைய வாய்ஸும் அந்த பாப்பாவுடைய வாய்ஸும் அவ்வளோ ஒரு கொலாபரேஷன் வாங்க, இணைந்த ஒரு வாய்ஸ் மாதிரி நமக்கு ஒரு சிறப்பான தமிழகத்துக்கு தமிழ் எழுத்து புரியுற மாதிரி ஒரு சிறப்பான பாடலை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கழிப்பறை இது என்னன்னா, எந்த மனுஷனுக்கும் ஆணவம் வரக்கூடாது, எவனுக்கும் வரக்கூடாது. நான் சுத்தமானவன், நான் உயர்ந்தவன் சொல்ல முடியாது. அதனாலதான் கடவுள் வந்து தன்னுடைய கழிப்பறை லெட்டின் பேக்கை அந்த மனுஷனோட சேர்த்து தச்சிருக்காங்க. நம்ம சுமந்துட்டு தான் இருக்கோம். யாராவது சுமக்கலன்னு சொல்ல முடியுமா கழிப்பறைய? ஆனா என்ன நீங்க பண்றீங்க, காலையில சுத்தம் பண்றீங்க. அதுதான் உங்களுடைய பிராக்டிஸ். கழிப்பறையை நம் மனசுல இருக்கிற அழுக்கான குப்பைகளையும் சேர்த்து சுத்தப்படுத்தணும். கழிப்பறையை மட்டும் சுத்தப்படுத்தக்கூடாது. நம் மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக உங்களோட வாழ்வை நீங்க ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுக்கு நம்ம இந்த சென்னை சிட்டி வரைக்கும் பரவாயில்ல, எல்லாமே இந்த லிவிங் ரூம் இருக்கு. 2 பெட்ரூம், 2 BHK, 3 BHK. இப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு காலத்துல நம்ம வந்து கழிப்பறை வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம்.
ஏன்னா சாப்பாடு அறை பக்கத்துல கழிப்பறை இருக்கக்கூடாது. கழிப்பறைன்றது ஒரு தனி, இந்த ஒரு 50 வருஷம் முன்னாடிலாம் எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா கழிப்பறை வந்து தனியா இருக்கும், வீட்டுக்குள்ள இன்வால்வ் பண்ணவே மாட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு அவசர காலம், இன்னைக்கு இருக்கிற இந்த கன்ஜெக்ஷன், இன்னைக்கு இருக்கிற அந்த பொருளாதாரம் நம்ம சிறப்பானது, நம்ம அதுக்காக ஒரு கிராமத்தை போய் இருக்க முடியாது, நம்ம சிட்டியில இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக கழிப்பறையை நம்மளோட கொண்டு வந்து நம்ம இணைச்சிட்டோம். ஆனா நம்ம இணைச்சிட்டோம், நம்ம கிட்ட பணம் இருக்கு. எத்தனை கிராமத்துல எத்தனை மக்கள் கழிப்பறை இல்லாம இன்னும் வெட்ட வெளியில போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் அந்த கழிப்பறை, எல்லா மக்களும் கழிப்பறை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய ஸ்கீமை கொண்டு வந்தார். அதுதான் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம். நம்ம மட்டும் வந்து சந்தோஷமாகவும், நம்ம மட்டும் சிறப்பாகவும், நம்ம மட்டும் நல்லா வாழக்கூடாது. ஏழை பாடைங்க, கஷ்டப்படுறவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கும் அந்த லக்ஸரி, அந்த தன் வீட்டு பக்கத்துல கழிப்பறை இருக்கணும் என்றத. இன்னும் ஒரு காலத்துல வந்து சொம்ப தூக்கிட்டு போனோம், அந்த விடிகால போனா பாம்பு கடிச்சிருவோம். எத்தனை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாம்பு கடிச்சு இறந்துருக்காங்க. போற வழியில, வயக்காட்டு வழியில எத்தனையோ அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மனம், இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தைரியமாக வந்திருக்கு. இதுக்கு நம்ம எல்லாரும் நம்ம கிட்ட அந்த ஒரு செல்வாக்கு வந்தா கூட நமக்கு பின் கீழே இருக்கிறவங்களுக்கு, நம்ம ஏழைவாளிகளுக்கு கருணை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து உதவி செய்து இன்னைக்கு குறிப்பா கழிப்பறை இல்லாத வீடுகளே இல்லை என்று